தேவனுக்கு அநேக விதமாக தேவன் குணமாக்குகிறவராக இருக்கிறார். Because you can see when the prophet said even God heals through doctors. அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அங்கே வைத்தியர்களை தேவன் குணமாக்குகிறார். But God, even doctors never heals. வைத்தியர்கள் குணமாக்குகிறவர் அல்ல. God, I am the God that healeth. நானே சுகமளிக்கிற தேவனாய் Every இருக்கிறேன். healing God is doing. ஒவ்வொரு குணப்படுத்தலையும் தேவன் செய்கிறார். God is doing through many hands. குணமளித்தலே ஒவ்வொரு கைகளின் கூடாக தேவன் செய்கிறார். We know where the king Ezekiel was sick. He had some wound on backside somewhere in the back part. அங்கே முதுகெலும்பிலே எசேக்கியேல் ராஜாவுக்கு ஒரு வருத்தம் இருந்தது, நோய் இருந்தது. So prophet Isaiah prayed. அங்கே ஏசாயா ஜெபிக்கிறான். And God said to Isaiah, ஏசாயா தீர்க்கதரிசி தேவன் சொல்கிறார், so make a pulp out of big leaves. Pulp is pasamai. அத்தியால ஒரு பசையை செய்து To apply there. அதை அங்கே முதுகெலும்பிலே பூசி and the king will be healed. அங்கே எசேக்கியேல் ராஜா சுகமாகுவார் என்று சொன்னார். And God said, now go and bathe in a river for 7 times. அங்கே நாமானுக்கு அங்கே 7 தரம் போய் அங்கே ஆற்றிலே குளி என்றார். And there are some, Paul prayed that he had some thorn in the flesh. அங்கே பவுலுக்கு ஒரு சதையில பவுலுக்கு அங்கே சதையில ஒரு வருத்தம் இருந்தது. Thorn in the flesh. அதாவது முள் அங்கே அவருடைய முள்ளுகளில் ஒரு I don't know whether it's a cancer, I don't know what the disease is. அது என்ன விதமான வருத்தம் என்று எங்களுக்கு தெரியாது. But he prayed, thrice he prayed. அவர் ஜெபித்தார். God said, I'm not going to heal you. ஆனால் பவுல் தேவன் சொன்னார், உன்னை குணமாக்க போவதில்லை. My grace is sufficient. அவருடைய கிருபை உனக்கு போதும். There are times God never heals. சில நேரங்களில் தேவன் உங்களை குணமாக்க மாட்டார். God has a purpose in life. அங்கே ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு இலக்கம் உண்டு. If I have sickness only, எனக்கு ஒரு வருத்தம் இருந்தால் then I know the power of God. எனக்கு தேவனை பற்றியதான தேவனுடைய காரியங்களை எனக்கு அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கும். Because that was God. Even Paul had great revelation. பவுலுக்கு வெளிப்பாடு நிறைந்த மனிதனாக இருந்தார். So he may get higher up. He get very proud. அங்கே அவன் அதற்கூடாக அவன் பெருமிதம் அடையக்கூடியவனாக இருந்தார். Just as God gave that thorn in the flesh. அதனால தான் அவனுக்கு அங்கே ஒரு வியாதியை உருவாக்கி இருந்தார். Like praying for Brinda when she was sick. I prayed. பிருந்தாவுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். So I was praying, Lord, speak to me. What am I to do? ஆண்டவரே, எனக்கு வெளிக்காட்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்பது. So God didn't answer me. எனக்கு எதுக்குரியமா எந்த ஒரு காரியத்தை எனக்கு விளக்க வேண்டும். Yes, I was praying, God didn't speak to me, because normally God speaks to sometimes dreams or some vision. Sometimes God will speak. சில சொப்பனங்கள் கூட ஆகும், சில கனவுகள் கூட ஆகும், தேவன் என்னோட பேசுவார். So I saw a vision about her. நான் ஒரு கனவு ஒரு தரிசனத்தை கண்டேன். And she was just falling into bed like when you give anesthesia, she will. But I didn't. ஒரு மயக்க நிலையிலே அவர் விடுவதை நான் கனவிலே சொப்பனத்தில் கண்டேன். That's God's plan. She has to go to doctors. அங்கே தேவனுடைய சித்தமாக இருந்தது, அவர் ஒரு வைத்தியருக்குள்ளாக செல்ல வேண்டும் என்பது. God's plans, many ways God heals. அங்கே தேவன் ஒவ்வொரு விதமாக God will touch and heals. சில நேரம் உங்களை தொட்டு குணமாக்குகிறார். He will speak the word and he will heal. சில நேரம் வார்த்தை கூட பேசி அங்கே குணமாக்குகிறார். Many ways. அங்கே தேவன் அநேக விதங்களில் குணமாக்குகிறார். Normally I say my favorite is song I sing, பேசும் தேவன் say. Speak when I pray. பேசும் தேவன் சொல்றது என்னுடைய பிரியமான ஒரு பாடல். That's my I sing that song and God will speak to me. அந்த பாடல் sometimes he speak. என்னோட பேசுவார். To dream sometimes some vision he will show me. கனவுகள் கூட, சொப்பனங்கள் கூட, தரிசனங்கள் கூட. There sometimes spoke through a little small voice. சிலமா ஒரு மெலிந்த சத்தத்துக்கு கூட தேவனோட பேசுவார். God speak many ways. தேவன் very வித்தியாசமான விதமாக பேசுவார். Today I will speak about the Prince of Peace. இன்றைய நாளிலே நான் சமாதானத்தின் இளவரசர். சமாதானத்தின் Prince of Peace தமிழ் Isaiah 9:6. Isaiah 9. சமாதான பிரபு. சமாதான. Okay, don't turn there. சமாதான பிரபு. Today the title of the message is Prince of Peace. சமாதான பிரபு. Before that I want to take it to Luke 18:18. அதற்கு முன்பாக லூக்கா 18 அதிகாரம் 18 வரைக்கும் சொல்லுவேன். Luke 18. But this is not working.
18 to 30. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போன்றே, நித்திய ஜீவனை சொல்லிட்டுக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனை உன் தாயை கணம் பண்ணுவாயாக என்கிற கற்பனை நீ அறிந்திருக்கிறாய் என்றார். அதற்கு அவர், இவையெல்லாம் உன் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றார். இந்த இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உனக்கு உண்டானவர் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் அதிக ஐஸ்வர்யமுள்ளவனாயிருந்தபடியால் இதை கேட்டபொழுது மிகவும் துக்கமடைந்து அவன் மிகுந்த துக்கமடைந்தது இயேசு துக்கமடைந்தான். அவன் மிகுந்த துக்கமடைந்த இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது போல அரிதாயிருக்கிறது, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். அதை கேட்டவர்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவர்கள் தேவனால் கூடும் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்றார். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது, பெற்றோரையாவது, சகோதரையாவது, மனைவியாவது, பிள்ளையாவது விட்டுவிட்டு எவனும் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். And a certain ruler asked him, saying, Good master, what shall I do to inherit eternal life? And Jesus said unto him, Why callest thou me good? None is good save one, that is God. Thou knowest the commandments, do not commit adultery, do not kill, do not steal, do not bear false witness, honor thy father and thy mother. And he said, All these have I kept from my youth up. Now when Jesus heard these things, he said unto him, Yet lackest thou one thing, sell all that thou hast, and distribute unto the poor, and thou shalt have treasure in heaven, and come follow me. And when he heard this, he was very sorrowful, for he was very rich. That's enough. You notice here, rich young ruler. இளம் ஒரு போது நான் அதிகாரியை பற்றி உங்களுக்கு தெரியும். So he came to Jesus. அவன் தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்துவோட வந்து, He asked this question, what I must do to enter eternal life? நான் என்ன செய்ய வேண்டும் பரலோக ராஜ்யத்துக்கு செல்வதற்காக? Jesus was speaking all the commandments. அங்கே எல்லா விதமான கற்பனைகளை பற்றி பேசுகிறார். He was interested to enter into the he wants to know what is how to enter into the eternal life. எப்படி நான் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டுவதை பற்றி நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டியதான ஒரு வாஞ்சை அவனிடம் இருந்தது. So and God said, தேவன் பேச சொல்லுகிறார், you have something you have to leave because God knew that he was money minded. அங்கே தேவன் இயேசு அறிந்தார் இவன் ஒரு பணக்காரன். Money was his God. அங்கே பணம் என்பது அவனுக்கு தேவனாய் இருந்தது. Today many people have idol inside. அங்கே ஒரு பணம் என்பது விக்கிர ஆராதனையா இருக்கிறது. Is vikra. It is not the idol behind the temple. அது ஒரு ஆலயத்தில் இருக்கிறதான ஒரு விக்கிரகம் அல்ல. The idol is in the heart. Now we are spiritual. Idol is in your heart. அந்த விக்கிரமானது உங்கள் இதயத்தில் இருக்கிறது. If money is your idol, பணமானது உங்களுக்கு ஒரு விக்கிரமே என்றால், God said leave that and come. அந்த விக்கிரத்தை விட்டு விலகு. If your job is your idol, உன்னுடைய தொழில் உனக்கு ஒரு விக்கிரகமா இருந்தால், leave that and come. அதை விட்டு விலகு. If you must give everything first to God. அங்கே எல்லாவற்றையும் நீங்கள் தேவனுக்கு முதலிட கொடுக்கிறவர்களா இருக்கிறீர்கள். And if your TV is your idol, உங்களுடைய தொலைக்காட்சி உங்களுக்கு ஒரு விக்கிரகமா இருந்தால், lot of people always in the TV. அநேக டிவியிலே அங்க தொலைக்காட்சியில் அநேக காலங்களை கழிக்கிறார்கள். If your TV is your idol, throw it. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உங்கள் டிவி உங்களுக்கு விக்கிரகம்னா அதை விட்டு விலக்கு, அதை விட்டு விரிச்சு. Everything is an idol. ஒவ்வொரு காரியமும் அங்கே விக்கிரகமா இருக்கிறது. Even the New Testament, that in the temple, that is not the idol. அங்கே புதிய பாரம்பரியத்தில் ஆலயத்தில் இருக்கிறதான அந்த விக்கிரகமான காரியம் அல்ல. Paul was speaking to the Gentiles. அங்கே பவுல் வந்து புறஜாதிக்கு பேசுகிறார். Because in a Gentile place, not the children, not the place where Israel, there's no, you don't find any idols. யூதர்கள் இருக்கிறதான இடத்திலே விக்கிரகங்களை காண முடியாது. But in a Gentile,
இங்க புறஜாதிகளுக்குள்ளே lot of idols are there. அங்கே அநேக விதமான விக்கிரகங்கள் இருக்கிறது. But Paul said, ஆனால் பவுல் சொல்லுகிறார், idol is nothing. It's only a stone. அங்கே விக்கிரகம் என்றது ஒரு கல்லாய் இருக்கிறது. It's only a stone. அது ஒரு கல். If anything, they ask me question whether I can eat anything to offer to idols. அங்கே எதையாவது நான் இந்த விக்கிரகத்துக்கு படைக்க வேணுமான்னு கேட்கிறாரு. படைத்தது சாப்பிடலாமா? படைத்தது சாப்பிடலாமான்னு கேட்கிறாரு. What is nothing? Idol is nothing. விக்கிரகம் என்றது ஒன்றுமே அல்ல. If any person, if he is offending, if a person, some Christian teaching, they said not to eat anything offered to idols. கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டு நீங்க சாப்பிட வேண்டாம். So one Pentecostal brother, he comes and sits and when I eat offered to idols, he will offend, he will stumble. ஒரு பெந்தெகோஸ்து சபையில இருந்து ஒருத்தர் வந்து நாம சாப்பிடுறதை கண்டு அவர் தடுமாறுவார். He will stumble and very will. So he won't accept me. So அவர் என்னை அனுமதிக்க மாட்டார். Paul says if the meat is an idol for others, அங்கே ஒரு மாம்சம் வந்து மற்றவர்களுக்கு ஒரு இடரலா இருந்தா, I don't want to eat. நான் சாப்பிட மாட்டேன். Whatever the stumbling block, don't do that. I'm telling you. இன்னொருவருக்கு இடரலான காரியம் இருந்தால் அந்த காரியத்தை நீங்க செய்ய வேண்டாம். That's why I'm telling the dress code. Precisely I'm saying the dress code. அதனால தான் உங்களுடைய உடையை பற்றி நான் அதிகமாக பேசுகிறேன். By this God has given freedom. உங்களுக்குரியதான சுதந்திரம் உண்டு. But we mustn't stumble others. எங்களுடைய காரியங்களில் மற்றவர்கள் இடரலை செய்யக்கூடாது. But whatever that anything that stumbles, that you Bible says you are responsible for that. When a person is stumbling, உங்கள் நிமித்தம் யாராவது இடரல் அடைந்தால் நீங்கள் அதற்கு காரியக்காரர்களாக இருக்கிறீர்கள். So don't do that. So அதை செய்ய வேண்டாம். These are the idols what I am meaning. இந்த விதமான விக்கிரகங்களை பற்றி தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். Everybody, people have idols. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான விக்கிரகங்கள் இருக்கிறது. Job. தொழில் என்பது ஒரு விக்கிரகமா இருக்கிறது. Some people, my father idol is reading books, English books. இந்த அப்பாண்ட விக்கிரகம் புஸ்தகங்கள் ஆங்கில புஸ்தகம் வாசிக்கிறது. தகப்பனாருடைய விக்கிரகங்களை பற்றி நான் புத்தகங்களை வாசிக்கிறேன். One born again Christian man spoke to my father. He was a strong Methodist. என்னுடைய தகப்பன் வந்து ஒரு மெத்தடிஸ்டா இருந்தார். So he said you must read English books and you must get knowledge of English. அவருடைய ஆங்கில புத்தகத்தை வாய்ந்து ஆங்கிலத்துக்குரியதான நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். And if the house is on fire, if your house is on fire, நெருப்பில் எரிந்தால் take your English dictionary, run. உங்களுடைய இங்கிலீஷ் டிக்ஷனரி எடுத்து நீங்கள் ஓடுங்க. Then the born again Christian said, அதான் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர் சொன்னார், I will take my Bible and run. I don't take the dictionary. வேதத்தை எடுத்து நான் ஓடுவேன் என்றார். And take the word of God and run. அதோட வார்த்தையை பற்றி கொள்ள வேண்டும். So this man has an idol. So இந்த மனிதனுக்கு ஒரு விக்கிரகம் இருந்தது. So follow me, Jesus said, follow me. நீ என்னை பின்பற்றி வாருங்கள். He said follow Jesus Christ, the person, not the person of Jesus Christ. Not the person of Jesus Christ. அங்கே ஒரு மாம்சத்துக்குரியதான இயேசு அல்ல. Follow the word of God. அங்கே வார்த்தையை பின்பற்றி வா. So whatever the things you idle word you speak, நீங்கள் விக்கிரகத்துக்காக வீணான காரியங்கள் நீங்கள் பேசினால் everything is recorded. So ஒவ்வொரு காரியமும் அங்கே ஒரு குறிப்பு எடுக்கப்படுகிறது. Like it's a recording player. Whatever speak, it is recorded. எல்லாமே அங்கே ஒரு சேகரிக்கப்பட்ட ஒரு பாதையில் வைக்கப்பட்டது. God will put when the day of judgment, God is recorded and you see what you spoke. அங்கே நித்திய நியாய தீர்ப்பில் வைத்து நீங்கள் செய்ததான நீங்கள் பேசியதான ஒவ்வொரு காரியமும் அங்கே எடுத்து காட்டப்படும், பதிவு செய்யும். Be careful whatever you speak. எதுவே நீங்கள் பேசினாலும் நீங்கள் மிகவும் கவனமாக இருங்கள். When speak the things of God. அங்கே நீங்கள் கதைக்கும் பொழுது நீங்கள் பேசும் பொழுது தேவனுக்குரியதான காரியங்களை don't speak against any of your brother and brothers. நீங்கள் எந்த ஒரு காரியம் பண்ணாலும் உங்களுடைய சகோதரனை பற்றி கூட நீங்கள் பேச வேண்டாம். You don't agree with the word of God I speak. நீங்கள் நான் பேசுவதான காரியங்கள் உங்களுக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால் ask me, clear me, you can ask the question and clear me. நீங்கள் எது இருந்தாலும் என்னோட கேட்டு தெளிவுபடுத்தி. Don't spoke behind. ஸோ அதை புறப்படத்தில் இருந்து நீங்கள் பேச வேண்டாம். Don't speak behind. ஸோ என்னை பின்னால் இருந்து பேச வேண்டாம். So God has given the young ruler, God has given the opportunity. இள அதிகாரிக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அவர் கொடுத்தார். But he didn't want to give up the idol. ஆனால் அவன் குறியதான அந்த விக்கிரகத்தை விட்டு அவன் விலக விரும்பவில்லை. He went home very sad. அவன் வீட்டுக்கு மிகவும் துக்கத்தோடு சென்றான். What is the eternal life? நித்திய ஜீவன் என்றால் என்ன? It is no beginning, it is no end.
அதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. Because when you say eternal, ஒரு நித்தியம் என்றால் you have no beginning, you have no end. அதுக்கு ஒரு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. Because we were in the mind of Christ before the foundation of the world. இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவனுடைய சிந்தையிலே நாங்கள் இருந்தோம். That's what we are here today. அதனால தான் நாங்கள் இந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். Eternal person has no time. அங்க நித்தியமான ஒரு மனிதனுக்கு கால எல்லை இல்லை. We came, God gave a flesh and we are not subject to time. நாங்கள் தேவன் எங்களுக்கு ஒரு மாம்சத்தை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட கால பகுதிக்குள்ள நாங்கள் இருக்கிறோம். But eternal has no time. அவங்க நித்தியம் என்றதுக்கு ஒரு கால எல்லை When இல்லை. you say eternal being, you have no time. அங்க நித்தியம் என்றால் ஒரு கால எல்லை இல்லை. That's what the prophet spoke when he spoke that there's no time no more. அதனால தான் காலம் என்பது இல்லை என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். We are not in the church ages. நாங்கள் சபை காலத்துக்குள்ள இல்லை என்கிறோம். Because church ages has time. அங்கே சபை காலத்துக்கு ஒரு கால எல்லை We இருக்கிறது. are gone beyond the church ages. நாங்கள் சபை காலத்தை கடந்து விட்டோம். We have no time. எங்களுக்கு காலம் இல்லை. That's what my brother asked this question. So because I in WhatsApp I do lot of lots work. நான் வாட்ஸ்அப்ல अनेक விதமாக தேவனை பற்றியதான காரியம் One பகிர்ந்து brother asked, Isaiah said, ஏசாயா சொல்கிறார், there's a son is given. ஒரு மகன் ஒரு புத்திரன் கொடுக்கப்பட்டார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். So he spoke in past tense. He spoke in past tense. அதுல ஒரு இறந்த காலத்துல son is given, present tense, no? Son is given. அது ஒரு வருங்கால நிகழ்காலத்தை பற்றியதான பேசியதான ஒரு காரியம். So actually Jesus was, this prophet Isaiah was speaking there. அது ஏசாயா அபரமாக பேசினார். About 700 years, no? 700 வருடங்களுக்கு முதலாக. So he said, how is that? அது எவ்வளவு இருக்கும் என்று கேட்டார். Because he was in the yes no Isaiah prophet has no time. அங்கே ஏசாயாவுக்கு ஒரு காலம் இருக்கவில்லை. He saw the fulfillment. அவன் ஒரு பரிபூரணத்தை கண்டார். He saw the நிறைவை கண்டார். He saw the cross, his fulfillment. He saw is a present tense. For him is a present tense. அவர் சிலுவையை கண்டார். கண்டார். அது அவருக்கு நிகழ்காலம். அது அவருக்கு ஒரு நிகழ்காலமாக. So we have no time. So எங்களுக்கு காலம் என்பது இல்லை. So we are not in the time. நாங்கள் காலத்துக்குரிய காலம் இல்லை. Because we are eternal. We are eternal being. நாங்கள் நித்திய ஜீவனுக்குரியவர்கள். We are in the mind of God before the foundation. நாங்கள் உலக தோற்றத்துக்கு முன்பு தேவனுடைய சிந்தையிலே இருந்தோம். So today I want to speak about the peace. நான் சமாதானத்தை பற்றி பேசுகிறேன். சமாதானம். Isaiah 9:6. What is this peace? ஏசாயா 9:6. சமாதானம் என்றால் என்ன? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருந்தது, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ளவர், நித்திய பிதா, சமாதான பிரபு என்றார். Prince of Peace. சமாதான பிரபு என்ற தலைப்பை நான் பேசப் போகிறேன். Because you know what is really the word because after opening the seventh seal we know the mystery of the what is really peace is. ஏழாம் முத்திரை துடைக்கப்பட்ட பிறகு சமாதானம் என்பதை நாங்கள் கண்டு. We don't speak the peace what world speaks. நாம் உலகத்துக்குரியதான ஒரு சமாதானத்தை குறித்து பேசவில்லை. That world may say that it's a harmony with somebody, it's peace. அது ஒருத்தரோடு ஒருங்கிணைப்பா இருக்கிறது ஒரு சமாதானம் என்று சொல்லுகிறது. When Jesus came, இயேசு கிறிஸ்து வந்த வேளையிலே they killed Jesus Christ, the Prince of Peace. அவர் சமாதான பிரபுவை கொலை செய்தார்கள். When Jesus came, there's no peace there in Judea and Samaria. யூதேயாவிலும் சமாரியாவிலும் இயேசு இருந்த காலத்தில் அங்கே சமாதானம் இருக்கவில்லை. He's a Prince of Peace. அவர் சமாதானத்தின் பிரபு. So they killed the Prince of Peace. அந்த சமாதானத்தின் பிரபு அவர்கள் கொலை செய்தார்கள். So I am speaking, it is not the peace but Ariana and Shiloh is angry. You say, for example. நான் சொல்ல ஏரியாவும் சிலோவும் அங்கே கோபப்பட்டு இருக்கிறார்கள் சொல்லுவோம். I intermediate or intervene and say God must get together. ஓகே, நான் நடுவில் இருந்து அவர்கள் கேட்க சொன்னார் சொல்றாரு. That is the peace the world speaks. அது உலகத்துக்குரியதான ஒரு சமாதானமா இருக்கிறது. But it is not real peace. அது ஒரு நித்திய சமாதானம் அல்ல. After sometimes they will separate. அவர்களுக்கு திரும்ப ஒரு குறிப்பிட்ட திரும்பமாக பிரிக்கப்படுவார்கள். In the world, there are peacemakers are there. அங்கே சமாதானத்தை கொண்டு வருகிறவர்கள் இருக்கிறார்கள். Pope is a peacemaker. அங்கே போப் என்பவர் ஒரு சமாதான பிரபு. Bible says in Isaiah, in Daniel, he will very wickedly he will come and as a peacemaker. He will come for the peacemaker for Israel and Palestine. No? With peace he shall destroy them.
He shall destroy. With peace he shall destroy many. With peace he will destroy men. அவர் சமாதானத்துக்கு கூடாக இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை அழிப்பார். He is a peacemaker. He is a good man. ஓப்பன் வர ஒரு சமாதான தூதுவர். People say. அபரதமா இந்த உலகம் சொல்லுகிறது. But he will be antichrist. அவர்தான் அந்தி கிறிஸ்து. Don't misunderstand what I speak. நான் என்ன சொல்கிறேன் விளையாட புரிந்து கொள்ள வேண்டும். Because Bible says he be the coming antichrist. All world will worship him. அது உலகமே அவரை வணங்கும். He went to Saudi Arabia. அவர் சவுதி அரேபியாவுக்கு சென்றார். He came to Buddhist countries. அவர் புத்த நாடுகளுக்கு வந்தார். Everyone is going to worship the Pope today in the உலகத்தில் எல்லாரும் போய் போப்பை வணங்குகிறார்கள். He be a powerful man. அவர் மிகவும் அதிகாரமுள்ள ஒரு மனிதர். He was the richest man. அவர் உலகத்திலே பணக்கார மனிதர். All the wealth is in Vatican. அங்கே எல்லா சொத்துக்களும் செல்வங்களும் அங்கே வத்திக்கானிலே இருக்கு. Same Romans they killed Jesus Christ. அதே ரோமர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை கொன்றார்கள். They the same Romans will kill Christians. அதே ரோமர்கள் தான் கிறிஸ்தவர்களை கொன்றார்கள் கொல்வார்கள். They கொல்வார்கள். Because so he is a peacemaker. அவர்தான் சமாதானத்தின் தூதுவர். The peace is not going to work. அந்த சமாதானம் ஒன்றுமே நடக்க போவதில்லை. Even the Sri Lanka problem, the Solheim came. இலங்கையில் நடந்த பிரச்சனைகள் நிறைவேற சொல்லும் என்று வந்தார். நோர்வேயில் இருந்து தூதுவர் ஒருத்தர் வந்தார். சரி, அந்த தூதுவருக்குரியதான காரியம் ஒன்றுமே நடைபெறவில்லை. But Jesus people, John 14:27. யோவான் 14:45. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதா. Peace I leave with you. Peace I leave with you. My peace I give to you. Not as the world giveth, give I unto you. Let not your heart be troubled, neither let it be afraid. I am not a peace what the world gives. நான் உலகத்துக்குரிய சமாதானத்தை கொடுக்கிறவர் அல்ல. Peace gives different peace. வித்தியாசமான ஒரு சமாதானம். There's a mystery there. அங்கே ஒரு ரகசியம் இருக்கிறது. And Matthew, because Jesus, what Jesus here says, he says, but Jesus, he is not a peacemaker. In Matthew 10:34. மத்தேயு 10ல வரை இயேசுவானவர் ஒரு சமாதானத்தை உருவாக்குறவர் அல்ல. அல்லன்னு சொல்றார். How? So people will think they different. God speak in a different. No, all the revelation. தேவன் ஒவ்வொரு காரியங்களை ஒரு வெளிப்பாடுகளாக பேசுகிறார். Matthew 10:34. No. Think not that I am come to send peace on earth. Think that I am come to peace on earth. I came not to send peace, but a sword. For I am come to set a man at variance against his father, and the daughter against her mother, and the daughter-in-law against her mother-in-law. And the man's foe shall be they of his own household. பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதீர்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தை அனுப்ப வந்தேன். எப்படி மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவு உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷருக்கு சத்துருக்கள் அவன் விட்டார். So the household is our enemy. ஒரு மனுஷனுக்கு சத்துரு அவன் விட்டார். If we accept Jesus Christ, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால், father will be enemy. உங்களுடைய தகப்பன் உங்களுக்கு ஒரு எதிரியாக இருப்பார். Brother will be enemy. உங்களுடைய சகோதரர் உங்களுக்கு எதிரியாக இருப்பார். Sister will be enemy. உங்களுடைய சகோதரி உங்களுக்கு எதிரியாக இருப்பார். சத்துருவாக இருப்பார். Because when you accept Jesus Christ, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால், others will hate you. Family members will hate you. உங்களுக்கு இருக்கிறதான உங்களுடைய முழு குடும்பமே உங்களை And I should say சத்துருவாக that இருக்கும். a lot of people say that they make mistake, but the heart of Raha, what happened? She brought all the people inside the house. They were saying, yes, ராகா பேசி அந்த எல்லாரையும் relatives inside the house and அங்கே they were வீட்டுக்குள்ள saying, கூட்டிட்டு வந்து எல்லாரும் போய் கடந்து போயிட்டாரு. when they went to attack Jericho, எரிகோவை அவர்கள் அங்கே நகர்த்து செல்லும் போது, but before that they took spice went there. அங்கே அதுக்கு முன்பாக 2 வேவுக்காரர்கள் So போனாங்க. they accepted them. They accepted inside. அந்த வேவுக்காரர்கள் அவர்கள் அனைத்து That woman, she's a prostitute. அவர் விபச்சாரி. But she gave accommodation for them.
அந்த வேவுகாரர்களுக்கு அவர்கள் தங்கி இருக்கதாக And they said when the children is come to attack Jericho, ஜெரிகோவை வந்து அவர்கள் அங்கே எதிர்த்து யுத்தம் செய்ய வரப்பொழுது and so they will destroy all the houses and everywhere they will destroy. அவர்கள் எல்லா விதமான வீடுகளையும் அழிப்பார்கள். But in your house, how we can identify the house? இவ்வளமாக அது ஒரு வீடை அடையாளம் பண்ணுவது என்றால் We put a red rope behind that window. ஒரு சிவப்புகளான ஒரு கயிறு வீட்டில் போட்டுவார்கள். போடுவார்கள். When the people stay, that house will be safe. So அப்புறமாக இருந்தால் அந்த வீட்டில் உள்ள ஜனங்கள் பாதுகாப்பாக So இருப்பார்கள். bring your children, everybody inside. So அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. பாதுகாப்பான வீட்டுக்கு. That doesn't mean every house member they will go to heaven holding the mother's sari. So அது அப்படி சொல்வது நிமித்தம் எல்லாருமே தன்னுடைய தாயின் சாரியை பிடித்தனால எல்லாரும் பரலோகத்துக்கு போகும்னு சொல்ல முடியாது. Because when the red rope was there, ஏனென்றால் அங்கே சிவப்பு அந்த கம்பளம் சிவப்பு கயிறு இருந்தது. Because that is the blood of Jesus Christ. அங்கே அதுதான் இயேசுவின் இரத்தமே அங்கே that is sign of the blood, right? அங்கே அடையாளமாக இருக்கிறது. It's a sign of the blood of Jesus Christ. அங்கே தேவனுடைய இரத்தமே அங்கே அடையாளமாக இருக்கிறது. Today you have to bring your children, everybody, to this word, bleeding word. அங்கே இன்று உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வீட்டில் உள்ள எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அந்த சிந்தப்படுகிற இரத்தத்துக்குள்ளாக அவர்கள் வர வேண்டும். Then only the children will be saved. அப்படி வந்தால் தான் உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். They will be saved because you have to bring them. நீங்கள் அவர்களை அழைத்து வர வேண்டும். Don't think then your father is saved mean that every children and they can't go to heaven. உங்களுடைய தகப்பன் பாதுகாப்பாக இருக்கிறார், அவர்கள் சரியாக இருக்கிறார் என்று நீங்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்க You have வேண்டாம். to come under the blood. நீங்கள் எல்லாரும் இரத்தத்துக்குள்ளாக வர வேண்டும். What happened to Lot's wife? லோத்தின் மனைவிக்கு என்ன நடந்தது? The angels told to come out from there. அங்கே தூதர் அவரை அந்த வீட்டுக்கு கடந்து வா என்று அழைத்தார். But Lot, she came halfway. அங்கே லோத்தின் மனைவி அரவாய்ஸ் கடந்து வந்து He saw, I left my purse and came. அதை நான் இந்த பர்ஸை வைத்து விட்டு திரும்பி பார்த்தார். What happened? என்ன நடந்தது? She became a pillar of salt. அவை அங்கே ஒரு உப்பில உருவாக்கப்பட்ட ஒரு சிலையாக மாற்றப்பட்டார். So be careful. மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக Come under the blood. நீங்கள் இரத்தத்துக்குள்ளாக வர That's why they ask the question, whether children with the babies will go to heaven. அதனால தான் இதுக்கு கேட்கிறார், குழந்தைகள் தீர்க்கதரிசனத்தை கேட்டால் குழந்தைகள் பிள்ளைகள் எல்லாம் பரலோகத்துக்கு போகுமான்னு. He said, if the child is predestinated, definitely உலக தோற்றத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தால் அந்த பிள்ளை கட்டாயமாக பரலோகத்துக்கு போகும். So this enemy is our own household. எங்களுடைய சத்துரு எங்கள் வீட்டாரே. They will kick you out of the house. வீட்டை விட்டு விரட்டுவார்கள். I know there's a testimony one brother told me. எனக்கு ஒரு சகோதரர் சாட்சியை பகிர்ந்து கொண்டார். So he was Sri Lanka, he went to India to study. இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு படிக்க போனார். When he was Sri Lanka, he was very mischievous. அவர் இலங்கையில் இருக்கும் பொழுது அவர் மிகவும் குழப்பப்பட்டிருந்தார். He was drinking, smoking, everything was going. குடியும் போதையுமாக இருந்தது. When he went to India to study, அவர் இந்தியாவுக்கு போய் படிக்க பொழுது he converted to be Christian. அவர் அங்கே கிறிஸ்தவராக மாற்றப்பட்டார். And he came. அவர் இங்கே இலங்கை வந்தார். And father said, I am going to accept you to my house. நான் உன்னை எங்கள் வீட்டுக்கு Because they were strong Hindus, they were strong Hindus. ஏன்னா அவர்கள் மிகவும் உறுதியான ஒரு இந்து மதத்தவர்கள் இருந்தார்கள். Then the son said, மகன் சொன்னார், when I was drinking, you accepted me. நான் ஒரு குடிகாரனை எப்போது நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். When you were smoking, you நான் ஒரு accepted me. புகைப்பிடிக்கும் பொழுது நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். And I was going rubbing with other boys, you accepted me. நான் மற்ற பிள்ளைகளோடு மற்றவர்களோடு இதாக இப்பொழுது நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். But come here as a changed person, you நான் ஒரு மாற்றப்பட்ட ஒரு மனிதனாக எங்கள் வீட்டுக்கு வந்த பொழுது are not accepting me. நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. You become an enemy. நீங்கள் எனக்கு சத்துவாயாக இருக்கிறீர்கள். So that is so Matthew 5:9. மத்தேயு 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். Blessed are the peacemakers, for they shall be called the children of God. So then you think that I am a peacemaker, I am Aryan, and it's not the meaning of that. நான் சமாதானம் பண்ணுகிறேன் ரெண்டு பேரை இணைக்கிறதான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லவில்லை. Blessed are the peacemakers. அவர்களால் சமாதான தூதர்கள். For they shall be called the children of God. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். What is this peacemaker? சமாதானம் பண்ணுகிறவர்கள் என்றால் என்ன?
So we'll read Philippians chapter 4. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 7ஆம் வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் உங்கள் சிந்தைகளிலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். And the peace of God, which passeth all understanding, shall keep your hearts and minds through Christ Jesus. So peace of mind, it passes all understanding. So when you go to the dictionary, peace, they say, நீங்கள் வந்து டிக்ஷனரியில் நீங்கள் பார்த்த சமாதானம் என்று விளக்கம் பார்த்தா, to bring two countries together, it is some peace. இரண்டு நாடுகளை இணைப்பது ஒரு சமாதானம். Two enemies have to join together. இரண்டு எதிரிகளை இணைப்பது அது ஒரு சமாதானம். And then there's a word for they say tranquility. Samadhana. Tranquility. Tranquility. சொல்றது Like a peace of mind. peace of mind. Okay, மனதிலே ஒரு சமாதானத்தை உருவாக்குவது. They say that's a dictionary is given. That's a dictionary. அதுதான் But the Bible is a different thing. Bible speaks. சமாதானம் என்பதை பற்றி வேதம் கூறுகிறதான காரியம் ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். ரோமர் 8ஆம் அதிகாரம். Romans chapter 7. ரோமர் 7ஆம் அதிகாரம். 8ஆம் அதிகாரம். Romans 8. 7. Chapter 8 or chapter 7? 7 and 8. 8, 7 and 8. Chapter 8, 7 and 8. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். Because the carnal mind is enmity against God, for it is not subject to the law of God, neither indeed can be. So then they that are in the flesh cannot please God. So if a carnal man, மாம்ச சிந்தை it's an enmity with God. அது தேவனுக்கு விரோதமான பகை. Because we were like that. நாங்கள் அவனமாக தான் இருந்தோம். We were like enemies to God. நாங்கள் தேவனுக்கு பகையாக தான் இருந்தோம். We cannot go back to God again. நாங்கள் திரும்பவும் தேவனுக்குள்ளாக போக முடியாது. We were very enemies to God. நாங்கள் தேவனுக்கு விரோதமாக இருந்தோம். We were walking in carnal way. நாங்கள் இந்த மாம்ச சிந்தையிலே நடந்து கொண்டிருந்தோம். We did many bad things in life. மிகவும் மோசமான காரியங்களை பாவமான காரியங்களை செய்தோம். We were enemies to God. நாங்கள் தேவனுக்கு விரோதமாக இருந்தோம். It is from the enemy. அதுதான் பகை, தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லுகிறது. So Ephesians 2:14. எபேசியர் 2:14. 8 verse 8. Yeah. Okay. Ephesians 2:14. எப்படியெனில் அவரே தம்முடைய சமாதான காரணராகி இருத்திரத்தாரை ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தையும் தம்முடைய மாம்சத்திலே ஒழித்து இருத்திரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரு மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனால இருத்திரத்தாரையும் ஒரே சரத்துக்குள்ள தேவனுக்கு உருவாக்கினார். For he is our peace. He is our peace. Who has Who is our peace man? Jesus Christ our peace. Who has made both one and has broken down the middle wall of partition. What is the middle of partition? The law is a middle wall of partition. அங்கே நடுத்துறை என்பது நியாயப்பிரமாணமாக இருக்கிறது. We can't go to God. அதுக்குள்ள தேவனுக்குள்ள போக முடியாது. If you want 10 commandments, you can't go to God. அங்கே நீங்க 10 கற்பனை உடையவர்களாக இருந்தால் நீங்கள் தேவனிடத்துக்கு போக முடியாது. All these commandments you can't go. எல்லா கட்டளைக்குள்ளாக நீங்கள் போக Because we have முடியாது. failed many times. We have failed many times. நாங்கள் அந்த கட்டளைக்குள்ளாக இருந்த காலத்தில் அனைவரத்தில் நாங்கள் இடர்அடைந்துட்டோம். And has broken down the middle wall of partition between us, having abolished in flesh. Abolished in flesh. How? By crucifixion, he abolished the flesh. The enmity, even the law of commandments. The law is an enmity. Law is an enmity. Is an enemy. நியாயப்பிரமாணம் ஒரு பகையா இருக்கிறது. Contained in ordinances, for to make in himself of twain one new man, so making peace. Yeah. So making peace. சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக You are enemies to God. So who is the peacemaker? Jesus Christ. சமாதானப்படுத்துறவர் யாரு? We were very far away from God because the sin,
We were far away from God. எங்களுடைய பாவத்திற்கு தான் நாங்கள் தேவனை விட்டு தூர விலகி சென்றிருந்தோம். Because God came on the cross, He really reconciled. அங்கே சிலுவையிலே மரணத்திற்கு நிமித்தம் தேவன் அந்த இரு திறத்தாரையும் ஒன்றாக்கினார். And 18, verse 18, same chapter. For through him we both have access by one Spirit unto the Father. Access to one Spirit unto the Verse நாம் 17. இரு திறத்தார் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். So that's what the peace is really peace. So Romans 5:10. ரோமர் 5:10 நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரின் மகத்தினாலே அவருடைய ஒப்புரவாக்கப்பட்டோமே. ஆனால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாக. For if when we were enemies, we were reconciled to God by the death of his Son, much more being reconciled, we shall be saved by his life. We are saved by He is reconciled. That's why Jesus had to come. ஒப்புரவாக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்துவின் ஒப்புரவாக்கப்படுகிறார். That's why He is a peacemaker. அதனால தான் நம்ம சமாதானப்படுத்துகிறார். So the next will come how He is going to reconcile. எவ்வளமான ஒப்புரவாதத்தை உருவாக்க போகிறார் என்று நாம் சொல்லுவோம். 2 Corinthians 5:17. 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயிருக்கிறது. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தம்மை தம்மோடு ஒப்புரவாக்கிற ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். Therefore, if any man be in Christ, he is a new creature. He is a new creation. You are a brand new man. நீங்கள் ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறீர்கள். When you accept Jesus Christ, you are a brand new man. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளப்பட்ட பொழுது நீங்கள் ஒரு புது மனிதனாக இருக்கிறீர்கள். You are a new creation. நீங்கள் ஒரு புது சிருஷ்டிப்பு. He started a creation again. அவர் ஒரு புது சிருஷ்டிப்பை திரும்பவுமாக செய்கிறார். You are a new creation in Christ. நீங்கள் ஒரு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புது சிருஷ்டிப்பு. All things are passed away. Behold, all things are become new. All things are passed away. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. Lot of people when they become a Christian, அநேக கிறிஸ்தவர்கள் ஆன பொழுது they come and testify. அவர்கள் தேவனுக்குள்ள வந்து சாட்சி சொல்வார்கள். Still old things. இன்னும் பழைய காரியங்களை பற்றி தான் சாட்சி This சொல்வார்கள். I was a drunkard. நான் குடிகாரனா இருந்தேன். I was like this. நான் இப்பனமாக வாழ்க்கையில I was going so and this. நான் இப்பனமாக கடந்து வந்தேன். God has took everything from us. அந்த பழையதான எல்லா காரியங்களையும் தேவன் ஒழித்து விட்டார். We are now new creation. நாங்கள் ஒரு புதிய சிருஷ்டிப்பு. You are a new man. நீங்கள் ஒரு புதிய மனிதன். You are a new all things new. எல்லாத்துக்கும் புதிதாக இருக்கிறது. Don't think about the past things. நீங்கள் அந்த பழைய காரியங்களை பற்றி பேச வேண்டாம். God has forgotten your past things. உங்களுடைய பழைய காரியங்களை தேவன் மறந்து விட்டார். But there are people still remembering the past things. ஆனால் பழைய காரியங்களை மனிதன் நினைத்துக் கொண்டே இருக்கிறான். Don't think about the past. இந்த பழைய காரியங்களை நீங்கள் யோசிக்க வேண்டாம். Don't testify. அதை நீங்கள் குறித்து சாட்சி பகிர Don't வேண்டாம். think about that. அதை பற்றி நினைக்க கூட வேண்டாம். Yes, he has put it in the sea, your forgetfulness. அவர் உங்க நட்டு கல்லறையிலே உங்களுடைய பாவத்தை அந்த பழையதான காரியங்களை மறைத்து வைத்து விட்டார். Don't think about the past things. அங்கே பழைய காரியங்களை நீங்கள் மறைக்க வேண்டாம். You are a brand new man. நீங்கள் ஒரு புதிதான ஒரு மனிதன். New creation in Christ. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு புது சிருஷ்டிப்பு. Next verse. Therefore, and all things are of God, who has reconciled us to himself by Jesus Christ, and has given us unto us the ministry of reconciliation. So what is it? He has given us the ministry. What is the ministry he has given? ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். Ministry of reconciliation. ஒப்புரவாக்குற ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். Blessed are who are peacemakers. அங்கே சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். Kingdom of God. What is it? Kingdom of God, yes. So how he is doing the peace by making? அவர் எவ்வளவாக சமாதானப்படுத்துகிறார்? Preaching the word of God. அங்கே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது because the preaching of the ministry only that reconcile both. அந்த வார்த்தைக்கு கூடாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதனால அந்த ஒப்புரவாக ஊழியம் நடைபெறுகிறது. You are peace with God. நீங்க தேவனுக்குள்ளாக ஒப்புரவாக that is called a peacemaker. அதுதான் சொல்லுகிறது சமாதானப்படுத்துகிறவர் என்று. By the word of God.
அங்கே எல்லாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாகவே இருக்கிறது. Because God has given the ministry of reconciliation. அங்கே தேவன் ஒப்புரவாகத்தின் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். That is what I am doing today. அந்த ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். God is speaking to the ministry. அங்கே தேவனுடைய ஊழியத்துக்காக தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். God never speak anybody directly. எந்த ஒரு மனிதனுக்கும் தேவன் நேராக பேச மாட்டார். He speak the word through the ministry. ஒரு ஊழியத்துக்கூடாக ஒரு ஊழியக்காரர் கூட தேவன் பேசுகிறார். He want Moses. அவருக்கு மோசஸ் என்றவர் தேவைப்பட்டார். He want Elijah. எலியா தேவைப்பட்டார். He want Isaiah. அங்கே ஏசாயா தேவைப்பட்டார். He want the prophets. அங்கே தீர்க்கதரிசிகள் தேவனுக்கு He want தேவைப்பட்டார். apostles. அவர் அப்போஸ்தலர்கள் தேவைப்பட்டார். He has given the ministry of reconciliation. அந்த ஒப்புரவாக ஊழியத்தை செய்வதற்காகவே. But receive the word. அங்கே தேவனுடைய வார்த்தை பெறப்படுது. Arian and for example, then they become friends because only through God only you can heart will be saved. அங்கே தேவனுக்குள்ளாக தான் ரெண்டு விதமான மனதில் அங்கே ஒன்றாயிருக்கு. It is not putting plaster like the other people. இது ஒரு ஒட்டுகிறதான ஒரு பிளாஸ்டர் போட்டு ஒட்டுகிறதான ஒரு காரியம் அல்ல. It's a real peace when it comes. அதுதான் ஒரு சமாதானம், ஒரு பரிபூர்ணமான ஒரு சமாதானம். Blessed are the peacemakers. அது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். Kingdom of God. பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. So that's what second we read at up to 19. And all things are of God, who has reconciled us to himself by Jesus Christ, and has given unto us the ministry of reconciliation, to wit that God was in Christ, reconciling the world unto himself, not imputing their trespasses unto them. He is not going to impute the trespasses against us. And has committed unto us the word of reconciliation. அதேனெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாதத்திற்கு சுபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். Yes, given to me. அந்த உபதேசம் அந்த ஊழியத்தை எங்களுக்கு தேவன் ஒப்பு கொடுத்தார். 19 put it is one body, no? Next one 19. 19 is what we read. So put it in his body. Up here what is it? No. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்க. So leave that. So we are put us inside the body. Okay, நாங்கள் தேவனுடைய சரீரத்துக்குள்ளாக நாங்கள் சரீரத்துக்குள்ளாக நாம் உருவாகி இருக்கிறோம். Because we are God has put up a place give a position in the body. தேவன் தன் சரீரத்தில் எங்களுக்கு தான் ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார். You must know the position. அந்த இடத்தை அந்த இடம் என்னன்றது இந்த உறுப்பை நீங்க அறிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு. Brother said Joshua ministry யோசுவாவின் ஊழியத்திலே it's like a book of Ephesians. அங்கே எபேசு சபையை போல He's putting everybody in the part of the body. You are in the part of the body. ஒவ்வொரு இந்த சரீரத்தில் ஒவ்வொரு அவயவமும் He will give position. He will give position to எல்லா அவயவத்துக்கும் ஒரு இடம் இருக்கு. If you are housewife, God has been give that position. Be there as a housewife. மனைவி என்றால் வீட்டில் இருக்கிறதான ஒரு மனைவி என்றால் உங்களுக்கு அதுக்குரியதான இடம் இருக்குது. If you are singer, you are God has given a gift of singing. உங்களுக்கு பாடல் படிக்கிறதான ஒரு தேவன் ஒரு இதை கொடுத்திருந்தா That is the position God has given you. அந்த இடத்தை உங்களுக்கு அந்த தகுந்த இடத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். Everybody God has given a position. ஒவ்வொருவருக்கும் ஒரு தகுந்த இடத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். So your God has put you are now how these children history they went and they got the places. Everybody they got the places when they captured Canaan. கானான் தேசத்தை அவங்க அடைந்த பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒரு இடம் இருந்தது. So God has given that position to you. சமணமாக ஒவ்வொரு இடங்களை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். That is the ministry God is doing. அதுதான் அந்த மனமான ஊழியத்தை தேவன் செய்கிறார். So he loved us. தேவன் அன்பாக இருக்கிறார். Verse 21, ambassador of Christ. Yeah, verse 20. Now then we are ambassadors of Christ, as though God did beseech you by us. We pray you in Christ's stead, be ye reconciled to God. We are ambassadors of Christ. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனுடைய ஒப்புரவாங்கள் என்று கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். So we are the ambassadors of Christ. நான் தேவனை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஸ்தானாதிபதிகள். We are ambassadors. நாங்கள் ஒரு பிரதிநிதி. So
That's what's it, instead of Christ, no? Yeah, instead of Christ, yeah. We are here instead of Christ. ஓகே, தேவனை கிறிஸ்துவுக்கு பதிலாக நாங்கள் இவ்விடத்தில் இருக்கிறோம். So we are doing the ministry of reconciliation. அந்த ஒப்புரவாக ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம். That is called the ministry of reconciliation. அதுதான் இந்த ஒப்புரவாக. Okay, what is ambassador? ஒரு பிரதிநிதி, ஒரு ஸ்தானாதிபதி என்றால் என்ன? Because you know American president and they are அமெரிக்கா நாட்டிலே ஜனாதிபதி, just ambassador here in Sri Lanka. அவரை பிரதிநிதிப்படுத்துறதுதான ஒரு பிரதிநிதி இங்கே இருக்கிறார். When ambassador speaks, உங்க பிரதிநிதி அந்த 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 ஸ்தானாதிபதி பேசும் பொழுது, அந்த நாட்டுக்குரியதான ஸ்தானாதிபதி பேசும் பொழுது, that is the president who is that அது அமெரிக்கா நாட்டு ஜனாதிபதியின் குரலாக இருக்கிறது. voice of the president of America. அது அமெரிக்கா நாட்டு ஜனாதிபதியின் குரலாக இருக்கிறது. So we are speaking instead. நாங்கள் கிறிஸ்துவுக்கு பதிலாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். This is the ministry of reconciliation God has given. ஒப்புரவாக்கின் ஊழியத்தை தேவனுக்கு கொடுத்திருக்கிறார். So we are the ambassadors of Christ. நாங்கள் தேவனை பிரதிபலிக்கிறவர்களாய், தேவனை பிரதிநிதிகளாய் The இருக்கிறோம். present tense Christ in us today. நிகழ்காலத்தில் தேவன் எங்களோடு God இருக்கிறார். speaking through us today. தேவன் எங்களுக்குள்ளாக பேசுகிறார். Eternal life is no beginning, no end. I am telling you. நித்தியத்துக்கு அங்கே ஆரம்பம் இல்லை, முடிவும் இல்லை. God is always present. தேவன் ஒவ்வொரு நிகழ்காலத்திலே இருக்கிறார். God is I am. தேவன் நானாகவே இருக்கிறார். God is present. தேவன் இருக்கிறார். So we are in the heavenly places in Christ Jesus. நாம தேவனுடைய உன்னதமான ஸ்தானங்களில் இருக்கிறோம். John, first Gospel of John. யோவான் சுவிசேஷகர் John 3:12-13. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்கள் உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்திலிருந்து இறங்கி வரும் பரலோகத்திற்குமான மனுஷரை குமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. If I have told you earthly things and you believe not, If I speak the earthly things, you won't believe. how shall you believe if I tell you of heavenly things? We are speaking of heavenly things. How can you believe? There are people. I'm telling you, there's a things called English word called paradox. Angela paradox in Sapra. Paradox. There's unbelievable. You can't believe. Certain thing when I say you can't believe. சில விஷயங்களை நாங்கள் சொன்னால் அது உங்களால் நம்ப முடியாது. It's called paradox. கவனமான காரியங்கள் பாராடாக்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவீங்க. And please message called paradox. ஓகே, நம்ப முடியாத காரியங்கள் தான் ஒரு உண்மை என்ற ஒரு செய்தி தீர்க்கதரிசி பேசுகிறார். So here John 3:12-13, very important. It's more not that is paradox. And no man has ascended up to heaven, but he that came down from heaven, even the Son of Man which is in heaven. Son of Man is which is in heaven is heaven. Present tense. மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்தில் ஏறினவரும் இல்லை, ஒரு ஏறினவன் ஒருவனும் இல்லை. ஏறினவன் ஒருவனும் இல்லை. பரலோகத்தில் இருக்கிறவனும் பரலோகத்தில் இறங்கினவருமான மனுஷகுமாரன் பரலோகத்தில் ஒருவனும் ஏறினவன். When Jesus was speaking, where he is speaking where? In earth he was speaking. அவர் உலகத்தில் பூமியில் இருந்து பேசுகிறார். But he said the Son of Man is heaven. மனுஷகுமாரன் பரலோகத்தில் இருக்கிறார். He said now he's in heaven. அவர் அப்ப சொல்லுகிறார், நான் பரலோகத்தில் இருக்கிறேன். And also I am on the earth. நான் அவனமாக பூமியிலும் இருக்கிறேன். That is we are even like that. A body we are here. இந்த பூமிக்குரிய சரீரம் இங்கே இருக்கிறது. But our spirit and the soul and spirit is hidden in Christ. Yes, Christ is in heaven. கிறிஸ்து எங்க இருக்கிறார்? அவர் பரலோகத்தில் இருக்கிறார். எங்களுடைய ஆவியும் அங்கே பரலோகத்தில் இருக்கிறது. So we are in both places. Jesus said, see the word, hear the verse, word is heaven. Is. And no man has ascended up to heaven, but he that came down from heaven, even the Son of Man which is in heaven. Which is in heaven. பரலோகத்தில் இறங்கினவர் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்தில் ஏறினவரும் ஒருவரும் இல்லை. So you have to read the word. It's unbelievable. அது ஒரு நம்ப முடியாத ஒரு காரியம். What is true? ஆனால் அது உண்மை. Accept that. அது நான் If I say I am in the heaven, if I say நான் இப்போ சொன்ன பரலோகத்தில் இருக்கிறேன் என்றால் believe.
நீங்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். Unbelievable. அது ஒரு நம்ப முடியாத காரியம். That is the truth. அதான் உண்மை. Jesus said. அதான் இயேசு சொல்லுகிறார். He brought in the head. So that is really, my sheep will hear my voice. என்னுடைய ஆடு என் சத்தத்தை கேட்கும். If you are not my sheep, you won't hear my voice. நீங்கள் என்னுடைய ஆடு இல்லை என்றால் நீங்கள் என்னுடைய சத்தத்தை கேட்க மாட்டீர்கள். So today God has given greater knowledge of the word of God. இந்த நாட்களில் தேவன் வந்து தேவனுடைய வார்த்தைக்குரியதாக புரிந்து கொள்கிறதான கொடுத்திருக்கிறார். So God has given a double portion of His Spirit. தேவனுடைய இரண்டு தன்மையான ஆவியை, இரட்டிப்பான ஆவியை கொடுத்திருக்கிறார். Because you know the Elijah ministry, after the Elijah, the Elisha. அங்கே எலியாவுக்கு பின்பாக எலிசா வந்தார். Yeah, so the sons of the prophet, they went to search Elijah. அங்கே தேவனுடைய And தீர்க்கதரிசிகள் God took Elijah. அவர் எலியாவை தேடி போறாரு. God, he was taken. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தார். But where is Elijah now? எங்க அங்கே எலியா? He is with Elisha. அவர் எலிசாவு கூட இருந்தார். The same Elijah spirit. அது அந்த Double portion. எலியாவின் ஆவி It's double portion. It's God. Every proper spirits are from God. It's God's spirit. ஒவ்வொரு தீர்க்கதரிசிக்குரியதான ஒரு ஆவி அது தேவனுடைய ஆவி. Because the Bible says God was in Isaiah. தேவன் ஏசாயாவுக்குள்ளாக இருந்தார். God was in all the prophets. எல்லா தீர்க்கதரிசிக்குள்ளாகவும் தேவன் இருந்தார். God was in David. அங்கே தாவீதுக்குள்ளாக தேவன் இருந்தார். God was in everyone. எல்லாருக்குள்ளாகவும் தேவன் இருந்தார். Same spirit we have. அதே ஆவிதான், அதே ஆவி இரட்டிப்பான தன்மைகளோட இருக்கு. Ministry is continuing. அங்கே ஊழியமானது கடந்து சென்று கொண்டிருக்கிறது. Minister reconciliation is continuing. ஒப்புரவாகத்தில் ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. Because the mighty angel came in 1963. அங்கே ஒரு பிரதான தூதன் வந்து 1963 வந்தார். That is in 97. But opening the seat, the mighty angel came. அங்கே முத்திரைகள் திறக்கப்படும் பொழுது அந்த பிரதான தூதர் வெளிப்பட்டார். Friends say the church ages ends in 1977. அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார் 1977 அங்கே சபை காலம் முடிந்து விட்டது. So people are born after 1977. அங்கே 1977க்கு பிறகு பிறந்தவர்கள் என்ன நடந்தது? நீங்கள் எடுத்துக்கொள்ள விட்டு இருக்கிறீர்களா? Rapture is a revelation. அங்கே எடுத்துக்கொள்ள என்பது ஒரு வெளிப்பாடு. Because you know the Bible says, Jesus said where the people live. ரசமரம் துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று. Yeah, you know spring is near. Spring, same way, yeah. Vasanta kalam. Summer is near. Summer is near. Summer is near. So that's in 1948 Israel got a independence. 1948 They got a state. சுதந்திரம் அடைந்த பொழுது அவர்கள் அந்த நாட்டை உறுதியடைந்த பொழுது அத்திமரம் துளிர்விட்டது. I said this generation, those who are born in 1948, 1948 பிறந்ததான அந்த சந்ததி they will see, because one generation is about 70 now. ஒரு சந்ததி என்பது 70 வருடங்களை குறிக்கிறது. Those people are there today. இன்னும் அந்த 70 வருடக்குரியதான ஜனங்கள் இன்னும் இருக்கிறார்கள். But you know what? You know, Canaan only 2 people went, old people. கானானுக்கு ரெண்டு பேர் தான் போனார்கள். All the children only went to Canaan. ஆனால் அந்த கானானுக்கு கிடைத்த அந்த யோசேப்பின் காலத்தை தவிர மற்ற எல்லாருமே அந்த பிள்ளைகளா இருந்தார்கள். That's what I don't. Lot of old people, they never understand the word of God. அங்கே வயது சென்றவர்கள் மிகவும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். They never understand. அவர்களுடைய வார்த்தை சரியாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். They never understand. அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். You can't change the people. நீங்கள் Even the lot of pastors, when they become old, they stick to the old thing. அங்கே வயது சென்ற பொழுதும் சில நிறைய போதகர்கள் வந்து அந்த பழைய காரியத்தை இன்னுமாக செய்து கொண்டிருப்பார்கள். They never understand. ஏன்னா அவர் புரிந்து கொள்ள all died in wilderness. அங்கே எல்லாருமே வனாந்திலே மரித்து போனார்கள். Only 2 old people went to the. 2 வயது சென்ற மனிதர்கள் தான் அந்த கானானுக்காக சென்றார்கள், கானானுக்குள்ளாக சென்றார்கள். I'm blessed, I'm still there. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். Still I'm there. நான் இன்னும் இருக்கிறேன். And we are blessed, I'm telling you. நீங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு You are born in after 1970, maybe you are born 1970. பிறந்திருக்கலாம். Those who are predestinated, they will. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேவன் அழைத்து செல்கிறார். You will get the revelation of rapture. நீங்கள் அந்த வெளிப்பாட்டை எடுத்துக்கொள்ளப்பட்ட God give you rapturing faith means rapturing revelation.
அங்கே தேவன் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற வெளிப்பாட்டை தந்து Old people you can't change. Old people you can't change. வயது சென்ற மனிதர் உங்களால் மாற்ற முடியாது. Today, where in the worldly life companies, they will take young people today. இன்றைய நாட்களிலே இந்த புதிய உலகத்திலே புதிய கம்பெனிகளுக்கு புதிய இளவயதுள்ளவர்கள் எடுப்பார்கள். They don't take experienced people. அவர்கள் இந்த நாட்களில் வயது சேர்ந்து அனுபவம் உள்ளவர்கள் If எடுக்க you say I மாட்டார்கள். have 30 years experience, they won't take you. உங்களுக்கு 30 வருட அனுபவம் இருக்குன்னு சொன்னாலும் அவர்கள் எடுக்க மாட்டார்கள். Because the young people only they will hear and they listen and they do the work. ஏனால் இளவயதுக்குரியவர்கள் தான் அந்த காரியத்தை புதிதான காரியத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு அவனமாக செய்வார்கள். Today, why we can do the software we can do today when we become old? ஏன் இந்த சாஃப்ட்வேர் செய்ய முடியாமல் இருக்கிறது? Because old people can't do anything. இந்த வயது சென்றவர்களுக்கு அவர்களமான காரியங்கள் செய்ய முடியாது. The same way in the Christian walk also. அவங்கள தான் கிறிஸ்துவ கொடுத்ததான ஒரு வாழ்க்கை. We can only the young people went into the promised land. அந்த இள வயதானவர்கள் தான் அந்த அவர்கள் பிள்ளைகள் தான் அந்த வாக்குறுதிப்பட்ட தேசத்துக்கு சென்றார்கள். Old people you can't change. வயது சென்றவர்கள் மாற்ற முடியாது. How much you preach, they cling to the old thing. அவர்கள் இங்கே எவ்வளவுதான் பேசினால் அவர் பழைய காரியத்துக்கு திரும்பவுமாக செல்வார்கள். They cling to the old thing. அதிலே அது பழைய காரியத்திலே அவர்கள் வாழ்வார்கள். See, many pastors I'm discussing old pastors. நிறைய பழைய போதர்களை பற்றி நான் பேசுகிறேன். They never change. அவர் ஒன்றாலும் மாற்றப்பட மாட்டார்கள். They are never change. அவர்கள் மாற்றப்பட மாட்டார்கள். Only young people. இள வயது ஆனவர்கள் தான் We are young. It's ought to be young. How wonderful. நாங்கள் இள வயதாக இருக்கிறது. We know Jesus Christ in the young age. You are wonderful. நீங்கள் இயேசு கிறிஸ்து இள வயதிலே அறிந்திருந்தீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான். Psalm 85:8. சங்கீதம் 81 85. I will hear what God the Lord will speak. Yeah. For he will speak peace unto his people. He will speak peace unto his people. And to his saints. But let them not turn again to folly. கர்த்தராகிய தேவன் விரும்புவதை கேட்டேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். How you going to get the peace? எவ்வளவாக நீங்கள் சமாதானத்தை பற்றி கேள்விப்படுவீர்கள்? By the ministry. ஊழியத்துக்குள்ளாக. Means God has given the ministry of reconciliation. தேவன் ஒப்புரவாத ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். If you have peace with God, நீங்கள் தேவனுக்கு சமாதானத்துக்குள் இருக்கிறீர்கள். you will peace with all men. நீங்கள் எல்லாரோடையும் சமாதானமாக இருக்கிறீர்கள். That is I'm preaching. அந்த சமாதானத்தை பற்றி நான் உங்களோட பேசுகிறேன். If you have peace with God, நீங்கள் தேவனுக்குள்ளே சமாதானமாக இருக்கிறீர்கள். you have peace with all men. நீங்கள் இந்த உலகத்தோடு எல்லா மனிதரோடு சமாதானமாக இருக்கிறீர்கள். Isaiah 54:10. Isaiah 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னிட்டு உலகாமலும் என் சமாதான உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதில் கர்த்தர் சொல்கிறார். For the mountain shall depart and the hills be moved, but my kindness shall not depart from thee, neither shall the covenant of my peace be removed, says the Lord that has mercy on thee. Yes, made a covenant with you have made a covenant with God. God has made a covenant. God has made a covenant with you. It's a peace covenant. How the peace may comes through the word of God, preaching. By preaching of the word. The ministry, the peace comes through only the ministry. Ministry then Isaiah, I finish it, Isaiah 48:22. There is no peace, says the Lord, unto the wicked. Wicked man has no peace. If you have no peace, you are a wicked person. If you accepted God, Jesus Christ, blessed are the peacemakers. So, God, the ministry God has given. It is not the peace what I am making those two people angry and bad. Only by the ministry. It is called. You are enmity with God. Or is the ministry reconcile. Reconcile both.
அது உங்களை ஒப்புரவாக்குகிறது. You have been one flesh now. நீங்கள் அது ரெண்டு பேரும் ஒப்புரவாகி ஒரு மாம்சத்தில் இருக்கிறீர்கள். That is the ministry. அதுதான் அந்த ஒப்புரவாதத்தின் It's the ஊழியம். ministry God has given to us. அந்த ஒப்புரவாத ஊழியத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Also it is given to us. அதான் எங்களுக்கு பவுல் சொல்கிறார், எங்களுக்கு We are the கொடுக்கப்பட்டது. ambassadors of God. நாங்கள் தேவனுடைய பிரதிநிதி. We are the peacemakers. நாங்கள் தான் சமாதானப்படுத்துகிறவர்கள். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Just finish